வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இருந்து வெளியேறப் போகிறார், ராஜினாமா செய்ய போகிறார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைவதற்கு முன்பாக பல கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தினார். தாவேகாவிற்கு வாருங்கள், அதிமுகவில் எடப்பாடி செய்த துரோகத்தை தாவேகாவில் மூலமாக உங்களை வெற்றியடைய வைத்து அமைச்சர் பதவியில் நான் இடம்பெற செய்கிறேன் என்று பல முறை கூறியிருந்தார். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அதை எதையும் கேட்காமல் திமுகவில் இணைந்தார். இதனால் அதிமுகவில் பல்வேறு நிர்வாகிகளும் ஓபிஎஸ்ஸின் பேச்சை கேட்டு வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்களும் திமுகவில் இணைந்தனர். ஆனால் அரசியல் களம் ஓபிஎஸ் அவர்கள் நினைத்தது தவறாக மாறி செங்கோட்டையன் அவர்களது யூகமும் அவரது வியூகமும் தற்பொழுது வெற்றியடைய வைத்துவிட்டது. ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது அதிர்ச்சியடைந்துள்ளார். தாவேகா ஆட்சி அமைந்து செங்கோட்டையன் அவர்கள் மிக முக்கியமான பொறுப்பிலும் அமைச்சரவையிலும் விஜய் அவர்களுக்கு நெருக்கமாகவும் மாறி விட்டார். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களாகவே தானாக முன்வந்து செங்கோட்டையன் அவர்களிடம் பேசியுள்ளதாகவும், தான் அதிமுகவில் இருந்தபொழுது உங்களுக்கு நிறைய சலுகைகளை நான் செய்துள்ளேன், தற்பொழுது நான் திமுகவில் இருந்து விலகுகிறேன், ஆனால் எனக்கு பதவிகளை விட எனது மகனுக்கு முக்கியமான வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கான வாய்ப்புகளை தாவேகாவின் சார்பாக தேனி மாவட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். எனக்கு எந்த ஒரு பதவியும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவியும் தேவையில்லை, ஆனால் எனது மகனுக்கு பதவிகள் வழங்க வேண்டும். அவர் எங்களது தென் மாவட்ட சமுதாய மக்களுக்கான வாழ்வாதாரத்தை எனது மகன் மூலமாக எங்களது சமுதாய மக்களை செழிப்படைய வைப்பதற்கும் அவர்களுக்கு பொருளாதார ரீதியான வேலைவாய்ப்புகள் மற்றும் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கும் அவர் பதவியில் இருக்க வேண்டும். தென் மாவட்ட சமுதாய மக்களது வாக்குகள் அனைத்தும் எங்களது பக்கம்தான் இருக்கிறது என்றும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களிடம் பேசியிருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது உங்களது மகன் ஏற்கனவே விஜய் அவர்களது ரசிகராக இருக்கிறார். தற்பொழுது முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக திமுகவில் இருந்து ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தால் அது உங்கள் பற்றியான விமர்சனங்கள் அதிகமாக மாறும். பதவிற்காக என்ன வேண்டுமானாலும் நீங்கள் செய்வீர்கள் என்பதற்கு பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் எழும். நீங்கள் திமுகவிலேயே இருங்கள், உங்களது மகன் திமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணையட்டும், அவருக்கான அங்கீகாரத்தை நான் பெற்றுத்தருகிறேன் என்று கூறியிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. நண்பர்களே, ஓபிஎஸ் அவர்களது இந்த செயல்பாடு சரியா தவறா? ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் தாவேகாவில் இணைந்து அடுத்த அதிமுகவாக செயல்படலாமா, அல்லது அவரது மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் தாவேகாவில் இணையலாமா? செங்கோட்டையன் கூறியதை பற்றி கமெண்டில் கூறுங்கள்.